கூட்டத்துல புஷி ஆனந்த் கேட்டது யாருக்காக கேட்டார் அப்படிங்கிறதா விஷயம். 40 சீட்டு பேசி முடிச்சிட்டாங்க. துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை ஆஃபர் வச்சிருக்காங்க. 15ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பேசி முடிவாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை. பட் இதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னார். பாஜகனே சொன்னார். பேரெல்லாம் சொல்லலைன்னா பேரே சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில நீ எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட அவர் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. செங்கோட்டையன் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க, அவங்களோட எதிர்காலம் என்ன? அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? கோபிச்செட்டிப்பாளையத்தை அதிமுக விட்டு கொடுக்குமான்னு கேட்குறாங்க. விஜய்க்கு விட்டு கொடுக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. ரெண்டாவது, நான் தான் சிஎம், 234 தொகுதியிலையும் ஆட்களை போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு 50 தொகுதியை போய் மீதியிலலாம் எப்படி இருக்க போறாங்க? அவங்கலாம் கடுமையான குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அவங்க தான் நான் எங்களுடைய தலைமையில தான் இங்கே கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட விஜய் வராருங்க, அவருக்கு 45 சீட்டு கொடுக்குறோம், 50 சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100, 110 தான் நிற்க முடியும் ஏடிஎம்கே. அது எடப்பாடி விரும்புவாரா? அவன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணோடனே நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மா வச்சுக்குவான் பிஜேபி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென்று நடத்தப்பட்டது. அதில் திரு விஜய் அவர்களும் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களும் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்கள் கேட்டதாகவும், கூட்டணிக்கு வைக்கலாமா இல்லை தனித்தே போட்டிடலாமா என்ற கருத்துப்பட கேட்டதால் மாவட்ட செயலாளர்கள் 130 பேர்ல 98 பேர் கூட்டணிக்கு நம்ம போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவெல்லாம் நமக்கு செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் தொடர்ந்து என்டிஏக்கு வரப்போறாரு விஜய் அப்படின்ற ஒரு பரபரப்பான செய்தி அண்மை காலமாக இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவானதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இது வந்துகிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு ஊர்ஜிதமான ஒரு தகவல்? அப்படி ஒரு உண்மையிலேயே என்டிஏ கூட டிவிக்கே ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறதா? இதுல விஜய் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. பட் புஷியானது ஜூம் மீட்டிங்ல நடத்தினாரு, ஒரு 20 நிமிஷம் நடத்தினாருன்னு சொல்றாங்க. அவைலபிளா இருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாரு. அதாவது என்ன சொல்றாரு, கூட்டணி வைக்கலாமா வாய்ப்பு இருந்தா அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் லைன். அது ஏற்கனவே ஒரு 60 பேர்கிட்ட நேர்காணல் நடத்தினார் விஜய் டைரக்டாவே. அப்போ அந்த 60 பேர்கிட்டையும் அவர் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், நீ தான் வேட்பாளர், எம்எல்ஏ ஆக போற, எனக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னு ஒரே ஒரு லைன்ல மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார். மற்றபடி யார்ட்டையும் ஒன்றும் பெருசா அவர் பேசல. அந்த 60 பேருமே முக்கியமான நபர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அவர். பட் இன்னைக்கு கூட்டத்தில் புஷி ஆனந்த் கேட்டது யாருக்காக கேட்டார் அப்படிங்கிறதா விஷயம். காரணம் என்னன்னா, நாளை மாலை டெல்லி போறாரு விஜய் சிபிஐ என்கொயரிக்காக. அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு அவருக்கு சிபிஐ விசாரணையை அங்கே போறார். ஸோ அதனால தான் நாளைக்கு டெல்லிக்கு போற இந்த நிலையில ஏற்கனவே சிபிஐ வைத்து பிஜேபி விஜயை டார்ச்சர் பண்ணுது, தங்களுடைய கூட்டணிக்கு அவர் கொண்டாடுது அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் விஜய் அங்கே போறாரு, மீடியாக்கள்ல ஒரு இதில் 45 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே 40 சீட்டு பேசி முடிச்சிட்டாங்க. துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை ஆஃபர் வச்சிருக்காங்க. 15ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பேசி முடிவாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை. பட் இதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நினைப்பேன் நான். காரணம் என்னன்னா, அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு ஒரு வாரத்தை டிக்ளேர் பண்ணிட்டார். ஸோ இந்த கொள்கை எதிரியோட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவார்? அதிமுகவோட பேச்சுவார்த்தை கூட நடத்தலாம். நீங்க அவர் ஊழல் சக்தின்னு தான் அவங்களை சொன்னார். பட் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னார். பாஜகனே சொன்னார். பேரெல்லாம் சொல்லலைன்னா பேரே சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில நீ எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட அவர் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விப்படி.
அதையும் தாண்டி ஒருவேளை அவருக்கு வந்து கரூர் சம்பவத்துல மிகப்பெரிய நெருக்கடி. உடனே அரெஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொன்னால், அப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய பயந்தவர் தான் அவரு. என்ன பெரிய கோழை விஜய். அதுலலாம் மாற்றம் இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு சாதாரண சின்ன சின்ன சம்பவத்துக்கே ஓடி போய் வீட்டுல ஒளிஞ்சுக்கிறவர் தானே அவரு. இப்ப கரூர் சம்பவத்துல தான் போய் 40 நாள் வெளியே வரலையே அவரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கரூருக்கே வரல. நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஆறுதல் சொல்றது கூட வரல. பயம். ம். என்ன தென்னாலி படத்துல கமலஹாசன் மாரி அவரு பயம். எத பார்த்தாலும் பயம்ங்கிற மாரி இருப்பார் போல இருக்கு. ஸோ, அதனால அந்த ஒரு நெருக்கடி ஒருவேளை சிறை நம்ம ஒரு 40 நாள் இல்ல திகார்ல அரெஸ்ட் பண்ணிருவாங்களா? தமிழகத்துல கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், விஜய் எப்படி முடிவெடுப்பார்னா எடுக்கலாம். ஆனால் அவர் எடுக்கிறதுனால அவருக்கு பிளஸ்ஸா, பாஜகவுக்கு பிளஸ்ஸா, திமுகவுக்கு பிளஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு பிளஸ். நான் அப்படிதான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஏன்னா, அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னவங்களோட கூட்டணி. 2வது மதச்சார்புமை இல்லாமல் நான் இருக்கேன். அப்படின்னு ஒரு சூழ்நிலையை தன்னை வந்து புதுசா ஒரு புது தலைவரா உருவாக்கிட்டு வெளியே வந்தவரு, ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வைத்தால் யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். நீங்க ஒண்ணும் இல்ல 132 மாவட்ட செயலாளர்கள் அவர்ட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 பேர். 32 பேர் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அவங்க விரும்புவாங்களா? அத பாருங்க. பாஜகவோட கூட்டணியை அவரது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் விரும்புவார்களான்னு பாருங்க. செங்கோட்டையன் ஏற்பார் பாருங்க. அருண்ராஜ் கண்டிப்பா இருக்க மாட்டார். பாஜக அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப பேசிட்டாங்க. புஷி ஆனந்த் அவர் வந்து அவர் என்ன சொன்னாலும் எதிர்ப்பார். நிர்மல்குமார் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். செங்கோட்டையன் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. அவங்களோட எதிர்காலம் என்ன? அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? கோபிச்செட்டிப்பாளையத்தை அதிமுக விட்டு கொடுக்குமான்னு கேட்குறேன் நான். விஜய்க்கு விட்டு கொடுக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. 2வது நான் தான் சிஎம் 234 தொகுதியிலையும் ஆட்களை போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தப்போ 40, 45, 50ன்னு வைங்க. ஒரு 50 தொகுதி மீதியிலலாம் எப்படி இருக்க போறாங்க அவங்கெல்லாம்? நிர்வாகிகள்லாம் எப்படி ஏத்துக்க போறாங்க? கடுமையான குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். விஜய் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு என்னுடைய பார்வை. என்ன? கண்டிப்பா அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அவர் சூசைட். அரசியல் தற்கொலை. அதுல மாற்றமே கிடையாது. திமுகவுக்கு பிளஸ் மைனாரிட்டி வாக்குகள் அப்படியே கன்சாலிடேட்டா போகும். விஜய்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் போகும் அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு பாருங்க. அதுல என்ன ஆகும்? முழுக்க முழுக்க அவங்க போயிடுவாங்க. பிஜேபி மேல அவரே பேசியிருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி விஜய் ஒரு முடிவு எடுப்பார்? அதனால என்னை பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு வந்து புஷியானது கேட்ட கேள்வி, கூட்டணி யாரோட வைத்தால் ஏற்றுக்கொள்வீர்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. ஏன் சசிகலா நம்ம ஏற்கனவே பேசணும். சசிகலா டீமு, ராமதாஸ், கிருஷ்ணசாமி இப்படி ஒரு சிறு சிறு கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணி வைத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். அதை மீன் பண்ணி கூட கேட்டிருக்கலாம்ல. என்டிஏ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. நம்ம மீடியாக்களோட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி ஒரு முட்டாள்தனத்தை விஜய் செய்ய மாட்டாருன்னு நான் நம்புறேன். என்ன ஒண்ணுல அவங்க ஃபெலிக்ஸே ஏத்துக்க மாட்டாரா? என்ன சொல்றீங்க? ம். விஜய் பாஜக கூட்டணி இல்ல தனிநபருக்கு என்ன சார் கருத்து? தலைவர் சொன்னா அது அப்படியே கீழ்ப்படியறது தானே தொண்டர்களுடைய கடமை. அதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாதுல்ல. அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடாதுல்ல தலைவரு. ம். அவசரப்படக்கூடாதுல்லன்றேன் நான். ம். இல்ல கொள்கை தொகுதி எதிரி உடன்பாடு தான் கொள்கை எதிரி கூட. நாங்க ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி. எப்படி டிடிவி தினகரன் அழகா சொல்றார்ல அந்த மாரி. அதுதான் நான் சொல்றேன் நானு. முதல் இது வந்து தாவேக்காக்கால உள்ள நெருக்கடிய நான் பேசுறோம். அதிமுகவை நினைச்சு பாருங்க. அதிமுகவுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகும்? அவங்க தான் நான் எங்களுடைய தலைமையில தான் இங்க கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தவங்கட்ட விஜய் வராருங்க. அவருக்கு 45 சீட்டு குடுக்குறோம், 50 சீட்டு குடுக்குறோம்னு சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100, 110 தான் நிக்க முடியும் ஏடிஎம்கே. அது எடப்பாடி விரும்புவாரா? அவன் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண உடனே நீங்க கூட்டணி ஆட்சின்னு கன்ஃபார்ம் ஆயிடுதே. எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மா வச்சுக்குவான் பிஜேபி.
எடப்பாடி தெரியுமா தெரியாதா அவருக்கு? 100% தெரியும் ஹக்கீம் அவருக்கு. பிஜேபி விஜய உள்ள இழுத்தாவே நம்ம வெளிய போறோம்னு அர்த்தம். ஏடிஎம்கே சொல்ல, எடப்பாடிய சொல்றேன். தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுருவோம் ஒரு செகண்ட்லங்கிறேன் நானு. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அவரு அப்ப ஏற்கனவே நாமக்கல் மீட்டிங்ல சொன்னாரு பாருங்க. கொடி பறக்குது. பிள்ளையார் புலியார் கொடி சுழி போட்டாச்சு. அப்போ காலகட்டத்தில அவர் பேசின விஷயங்கள் வேற. ஒரு ஆர்வத்துல இருந்தாரு. பட் இப்ப அப்படி கிடையாது அவரு. புரியுதுங்களா? ஏன்னா பிஜேபி தெளிவா இருக்கு. என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு இருக்கு. நம்மள சிஎம்னு கூட டிக்ளேர் பண்றதுக்கு யோசிக்குது பிஜேபிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு இன்னொரு தலைவர கொண்டாந்து உள்ள திணிக்கும்போது, நம்மளுடைய நிலைமை என்னங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அவர் அதனால தான் ரசிக்கல. நீங்க திருச்சிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்த மீட்டிங் அன்னைக்கு அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு. "ஏங்க நீங்கலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்க இல்லங்க சொல்லணும்." அப்படின்னு கோவப்பட்டாரு. விஜய் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்களேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு, சரி, இப்ப இந்த தகவல திட்டமிட்டு இப்ப யாராவது பரப்புறவங்களா இருக்கணும். ஒரு பக்கம் அதிமுக சைடா இருக்கணும், அல்லது தாவேகா சைடா இருக்கணும். யாரு ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே தரப்புல ஒரு வீக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தொண்டர்கள உற்சாகப்படுத்துது. நம்ம தான் ஆளுங்கட்சி. இந்த பாருங்க விஜய் கூட நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காருங்கிற ஒரு இ- இதுதான் அதிமுகவுக்கு பிளஸும் மைனஸும் ஆக போகுது. பின்ன 2 நாள் கழிச்சு விஜய் கிடையாது. நான் தனியா தான் நிக்க போறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, அதிமுக தொண்டர்கள் சோர்ந்துருவாங்களா இல்லையா? இப்ப 2ஆம் கட்ட தலைவர் எல்லாத்துக்குமே ஒரு ஆஹா! என்னடா இது திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல விஜய் வராராம்ல. பிஜேபி எப்படியாவது கொண்டாந்துருன்னு சொல்றாங்களேன்னு அவங்களுடைய அல்ப ஆசைய அவங்க சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி விரும்பல. 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்புறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். தற்போதைய சூழ்நிலையில நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆளுங்கட்சி ஆக முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி விஜயகாந்த் கொண்டாந்தாவது தோல்வியிலேருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாமேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் அழியாது மட்டும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாயிரும். புரியுதுங்களா? எ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தேர்தல் சமயத்துல பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மைனஸ். இன்னைக்கு விஜயும் தாவே போய் இறங்கவே போறாரு. தாவேகா தரப்பும் இத ரசிக்குது இல்லையா? அவங்களும் மறுக்கலாம்ல. அவங்களுக்கு பொலிட்டிக்கலா இது பேக்லாஷ் தரும். நம்ம ஊழல் சக்தின்னு சொல்லிட்டோம். அவங்க இல்லங்க வெளியில அவங்க டாக் ஓடிட்டு இருக்குன்னா, அவங்க மறுக்கணும்ல தாவேகா தரப்பு. அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி நம்மள டார்ச்சர் பண்றதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸா அது அவங்க ஃபீல் பண்றாங்க. தவேகா தரப்பு சிபிஐ வச்சு எங்கள மிரட்டுறாங்கங்கிறத நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கும் நம்மளுக்கு. ம். இத பாருங்க இல்ல எவ்வளோ அத அட்ரஸ் பண்ணாமலேயே அத வந்து நம்ம சி ஒரு அட்வான்டேஜா வந்து அறுவடை செய்ய முடியுமா? தாவேகாவுக்கு? அதுதான் நான் சொல்றேன் நானு. இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் எங்க எங்க தலைவர் நேத்து பேசினாரு. யாரு ஆதவ அர்ஜுன். தைரியமான தலைவர் எங்க தலைவர் தாங்க. அப்படின்னு சொல்ற மாரி ஒரு லூசுங்க ஒரு 10 லூசு இருக்கு அங்க. அது பேசும். சிபிஐ கூப்பிட்டு எங்கள மிரட்டுன்னு மிரட்டுனாங்க. அதனால எங்க தலைவர் முடியாதுன்னு கதவெல்லாம் உடைச்சுட்டு வெளிய வந்து டக்குன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டு வெளிய வந்துட்டாருன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு அங்க. ம். அப்படி ஒரு சொல்றதுக்கு ஒரு 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 கூட்டத்துக்கு பேசுறதுல அதான் ரசிக்குது அது. இல்ல தாவேக்கா தரப்பையும் தட்டி விட்டு போறாங்க. சிபிஐ எவ்வளோ டார்ச்சர் பண்ணுச்சுங்க எங்கால. 8 மணி நேரம் உட்கார வச்சிருக்காய்ங்க. தண்ணி கூட தரலையாம். ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு தெரியுமில்ல. தைரியமான ஆளு எங்கால சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அததான் வச்சு சொல்றேன். அதிமுகல ஒரு கூட்டம் ரசிக்குது. தாவேக்கால ஒரு கூட்டம் ரசிக்குது. உண்மை நிலை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா, இதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து சுத்தமா ரசிக்கல அவங்க. விரும்பல. இந்த நிலைமையில. நீங்க அவங்க என்ன நெனச்சாங்க, அ பிஜேபி இல்லாம ஏடிஎம்கே, டிவிகே கூட்டணி வைக்கலாம்னு அவங்களோட எண்ணம். புரியுதுங்களா? பட் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கூட்டிட்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் அது? ம். அதனால அவரு எடப்பாடி பழனிசாமி விரும்பவே இல்லை. ஒருவேளை டிவிகே உள்ள இழுத்தால், எடப்பாடி பழனிசாமி வேற முடிவு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நீங்க 100 சீட்டு பாஜக தான் சொல்றாரு. ஆமா 100 இந்தியால சீட்ல இருந்து வெளிய வருவாரு. வெளிய வருவார். 100 சீட்டு, 110 சீட்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி அவர் ஏத்துக்குவார்? அப்ப நீங்க எடுத்தோனே சொல்லிடுறீங்க. கூட்டணி ஆட்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அப்ப அவர் சிஎம் இல்லங்கிறது அவருக்கே தெரிஞ்சு போயிரும். அவரு ஏத்துக்க மாட்டார்ல. எப்படி ஏத்துக்குவாரு வைக்கும் அவரு? நீங்க மோனோபொலியா இருக்கணுங்கிறதுனால தான் ஓபிஎஸ், சசிகலாவ எல்லாத்துலயும் விரட்டி விட்டுட்டு அவர் உட்கார்ந்திருக்கிறாரு. இப்ப பிஜேபி வேற ஒரு மாரி பிளான் பண்ணி கொண்டாந்தா எப்படி இருக்கும்? அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே மீடியாக்கள்
அவருடைய ஒரு தரப்பு டிவிகேல ஒரு தரப்பு இத கிளப்பி ஒரு ஆதவ அர்ஜுன் மாரி ஒரு டீம் இருக்குல்ல. நாளைக்கு சொல்லுவாரு. ஆதவ அர்ஜுனே சொல்லுவாரு. சிபிஐ வந்து எங்க தலைவரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் உட்கார வச்சாங்க. எந்த தலைவனுக்கும் தைரியம் இல்ல. எங்க தலைவனுக்கு மட்டும் தான் தைரியம்னு பேசுவாரு. அப்படி ஒரு விஷயத்துக்காக தாண்டி, இதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போட ஆள் இல்ல டிவிகேவுக்கு. அதனால வந்து கூட்டணிக்கு போவோம் அப்படின்ற மாதிரியான கருத்து சொல்லப்படுதே. இல்ல அதாவது ஃபெமிலியரான ஆட்கள் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒத்துக்கிடணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. 4, 5 பேர தாண்டி ஆட்கள் கிடையாது. புது அரசியல் அவங்களுக்கு. புது தேர்தல். முதல் தேர்தல். இப்படி ஒரு ஏகப்பட்ட குழப்பத்துல அவங்க இருக்காங்க. நீங்க எப்படி அவங்கட்ட ஹேண்டில் பண்ண போகுது? விஜய் எப்படி பண்ண போறாரு? டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. விஜய் ஒரு தொகுதியில நிப்பாரு. நீ யாதவ அர்ஜுன் ஒண்ணு நிக்கணும். அவங்க யாரும் அவங்கவங்கள பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது, இதெல்லாம் யாரு மானிட்டர் பண்ண போறா? யாரு அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போறாங்கிறது பெரிய குழப்பம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ம். ஏற்கனவே 2, 3 தேர்தல் நடந்திருக்கு. ஸோ, அவரு பெரிய செட்டப் அவரு வச்சிருக்காரு. தலைமை நிலைச் செயலாளர் அந்த மாரி ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க. அங்கே இருந்து பனையூர்லேருந்து அவங்க எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியும் நிலைமை என்னங்கிறத பார்ப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஆளாளுக்கு என்னமோ தடி எடுத்தவன் தண்டால்காரன் மாரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைய பார்ப்பாங்க அங்க. யாருமே யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு மைனஸா தான் இருக்கும். நீங்க இப்ப இந்த வர்ற கூட்டத்துல 50% நீ போலிங் அப்போ வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா சந்தோஷம் தான். அதுக்கான வாய்ப்புகள் இல்லல்ல. நீ விஜய்ன்னு நெனச்சுட்டு வந்து எல்லாம் பார்க்குறான். அதான் பலமுறை நம்ம சொன்னது தான். சங்கர்ன்னு ஒருத்தரு, கணேசன்னு ஒரு கேண்டிடேட்டு. என்ன? சாகுல் ஹமீதுன்னு ஒரு கேண்டிடேட். இப்ப இவங்கெல்லாம் வரும்போது, அவங்களுக்கெல்லாம் இவங்கலாம் ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிறது கேள்வி நெறைய இருக்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து ஜாதி ஃபேக்டர் அங்க வேல பார்க்கும். ஒவ்வொரு தொகுதியிலலாம் நெறைய பிரச்சனைகள் இருக்கும். என்ன? நீங்க அதே மாரி டிஎம்கேல ஃபெமிலியரா இருக்க முன்னாள் அமைச்சரா இருப்பாரு, தற்போதைய அமைச்சரா இருப்பாரு, எம்எல்ஏவா இருக்கிற அவரு ஏற்கனவே பல தொகுதிகள்ல ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர். அவருக்கு ஓட்டு போடுறதா? புதுசா வந்திருக்க சங்கர்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு ஓட்டு போடுறதாங்கிற பெரிய குழப்பம் இருக்கும். ஏடிஎம்கேலயும் கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஆளு தான் வந்து இறங்க போறாரு. ஸோ, அதனால இந்த தேர்தல் வந்து விஜய்க்கு, டிவிகேக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுலலாம் மாற்றமே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து குழப்பத்தில ஓடிட்டு இருக்குங்க. பெருசா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சங்கீதா விஷயம், திரிஷா விஷயம்ங்கிறது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு மைனஸ். சோசியல் மீடியால ஒரு தரப்பு வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பெண்கள் அவங்க நெனச்சு பார்ப்பாங்கல்ல. இது திமுக கையில எடுக்கும்ல. நீங்க பிரச்சாரத்துல எடுக்கும் வைக்கும். பேசுவாங்கல்ல. சங்கீதா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வந்து பேச போறதெல்லாம் இல்ல. வருவாங்கல்ல. இது கோர்ட்டுக்கு வந்தானுல்ல அவங்க 20ஆம் தேதி. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி விஜய் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற நீங்க, வீட்டுக்குள்ள போய்லாம் உட்காந்துக்க போறீங்க. நீங்க பாவம் அந்த பசங்க தானே சொல்றேன். நான் எவ்வளோ நாளா முட்டு குடுக்குறதுன்னு அழுவுறான் பாருங்க சோசியல் மீடியால ஒவ்வொருத்தனும். ம். அவரு விஜய் என்னங்க போயிருவாரு. அவரு போயிருவாருங்க அவர் பாட்டுல சைலன்ட்டா. அந்த பசங்க தானே இன்னைக்கு வந்து தர்ம சங்கடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறானுங்க. இதே மாரி தான் பிஜேபியோட கூட்டணின்னு போயிட்டாருன்னா, நான் தேர்தல்ல நிக்கிறேன்ட்டு போயிருவாரு. நீங்க பிஜேபி கூட்டணின்னு வந்துச்சுன்னா, இப்ப அவசரப்பட வேணாம். நான் நிக்கலங்கன்னு கூட சொல்லலாம். செங்கோட்டையனை துணை முதல்வர்ன்னு டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் கூட நடக்கலாம். பட் அங்க இருக்கிற பசங்க என்ன பண்ணாங்க, என்னன்னா 40 சீட்டுக்காக எங்களெல்லாம் வித்துட்டியாடான்னு சோசியல் மீடியால அவனுங்க புலம்புவானுங்க பசங்க. விஜய் அத பத்தி கவலைப்பட போறதில்ல. அதனால இது அடுத்த கட்டத்து குழப்பத்தை தாவேகா இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. பிஜேபியோட கூட்டணியா? 45 சீட்டா? 40 சீட்டான்னு. நீங்க சொன்ன மாரி இந்நேரம் ஒருத்தர் கிளியரான அறிக்கை குடுத்திருக்கணும். இல்லங்க கூட்டணி கிடையாது. நம்ம 234 தொகுதியிலும் போட்டியிடுறோம். தலைவர் இது. விஜய் இந்நேரம் சொல்லியிருக்கணும். அத ரசிக்கிறாரு அவரு. அவர் சைக்கோத்தனமா தான் நடந்துகிட்டு இருக்காருங்க அவரு. அவர் இத நினைக்கிறாரு பெரிய ஃபெமிலியரா நினைக்கிறாரு. கூட இருக்கிற அடுத்தம் கட்ட ஆதவ அர்ஜுன் மாரி தற்குறிகள்லாம் என்ன பண்ணுதுங்க? சிபிஐ விசாரிச்சுலாம் எங்கள வந்து டார்ச்சர் பண்ணாலும் நாங்க ஒத்துக்கலன்னு சொல்லி அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய மைனஸ் ஆக போகுது. வேணா பாருங்க. சார் இந்த அவருடைய விவாகரத்து மேட்டர், அதேபோல அவருடைய மனைவி குடுத்த அந்த பெட்டிஷன், திருமிகு திரிஷா அவங்களோட வந்து அவர் திருமண ஃபங்ஷனுக்கு போனது.
இவையெல்லாம் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இத வந்து ஒரு டைவர்ஷன் பண்ணுவதற்கு இது திட்டமிட்டே இந்த மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டு, அதை நீர்த்து போக செய்ய வைக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் அடுத்தபடியா நிறுத்தி போக வைக்க முடியாது ஹக்கீம். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. திரிஷா எங்கேயோ போறாங்க. ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. ம். இன்னும் 40 நாள், 30 நாளைக்கு அவங்க வெளியே போ முடியாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு முறையும் மீடியா கேட்கும். கேள்வி கேட்கும். பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க வந்த கார் கூட திரு விஜய் அவர்கள் பயன்படுத்திய இந்த BMW கார்ன்னு சொல்லப்படுது. அந்த காருன்னு சொல்றாங்க. பனையூர்லேருந்து அவங்க வீட்லேருந்து தான் வந்ததா சொல்றாங்க. சங்கீதா வருவாங்க. சங்கீதா வருவாங்க. கண்டிப்பா வர்றப்போ அவங்க கோர்ட்டுக்கு போகும்போது எல்லாம் போய் கேட்கும். மீடியா கேட்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் எப்படி அவரு நீர்த்து போக வைக்க முடியும் விஜய்? பண்ணவே ம். முடியாது. அது எப்படி எப்படி வாய் ஊர் வாய எப்படி மூட முடியும் அவரால? பண்ண முடியாது. அது அவருக்கு இன்னுமே அடுத்தடுத்த நெருக்கடி வரும். அவரு நெனைக்கிறாரு, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்கன்னு. அது சரி. நீங்க ஒரு 30% இருக்கலாம்னு வச்சுக்கங்க உங்க கணக்குல. 70% உங்களுக்கு எதிரா இருக்காங்க. 70% அவன் பேசி தானங்க ஆவான். பொதுவா நான் சொல்றேன். இருக்கிறது 12%ங்க. மீதி இருக்கிறவங்க இது 88% இருக்கிறாங்க. அவங்கலாம் எதிர்த்து பேச தானே செய்வாங்க. நீ எப்படி இப்போ இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இல்லாத பொய்ய நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கரூர் சம்பவத்துக்கு. அப்புறம் நடந்த சம்பவத்த நாங்க சொல்ல தானே செய்வாங்கன்னு ஒரு கூட்டம் பேசும்ல. ஓகே. அதனால விஜய் அதுல ஒண்ணும் செய்ய முடியாது அத. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒரு நாள் முன்கூட்டியே போறாரு திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு. அ இதுல ஏதேனும் ஒரு டெவலப்மென்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து இந்த இப்ப சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியினுடைய பேச்சு ஓட வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கா? நிறைவான கருத்து. 100% கண்டிப்பா. அதுலலாம் மாற்றம் கிடையாது. பிஜேபி ஒரு சான்ஸ் பாக்குது. விஜய கண்ட்ரோல் கொண்டாடுறதுக்கு. அதுலலாம் மாற்றம் இல்ல. பட் ரொம்ப நெருக்கடி குடுத்தால், அது பேக் ஃபயர் ஆகுங்கிறது பிஜேபிக்கும் தெரியும். அப்படி பண்றதா இருந்தா அவங்க டிசம்பர்லயே பண்ணியிருக்கலாமே! புரியுதா உங்களுக்கு? சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3, 4 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்பயே பண்ணியிருக்கலாம் நெனச்சிருந்தா. ஏதோ 5 இந்த மாசம். ஆமா. ரொம்ப இக்கட்டான நிலைமையில நெருக்கடியான செஞ்சா, ஒரு மைனஸ் ஆயிடுங்கிறதையும் பிஜேபிக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உத்தரவாதம் 2029 அப்படின்னு ஒரு உத்தரவாதத்த எதிர்பார்க்கலாம். பரவால்ல ரைட். இந்த ட்ரிப் தனியா நிக்கிறேன். நீங்க ரைட். பட் 29க்கு நீங்க வரலன்னா வேற மாரி ஆயிரும்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பலாம். ஏன்னா இந்த தேர்தலுங்கிறது பிஜேபிக்கான தேர்தல் இல்ல. இது அதிமுகவும், எடப்பாடிக்கான தேர்தல். அதனால தான் இன்னைக்கு நான் நம்புறது என்ன நம்புறேன்னா, நீங்க சசிகலாவை தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட பிஜேபி கிரீன் சிக்னல பெருசா கண்டுக்காம இருக்கிறதை பார்க்கும்போது, அவங்கள வந்து கோல் 2029 பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கருத்துல இருக்கிறதுனால, அவங்களலாம் அப்போ ஒருங்கிணைச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துக்குது பிஜேபி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி.